பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். அயன் ஸ்குவாஷ், அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. வணக்கம் சார். அடுத்த 5 ஆண்டுகள் முதல்வராகிய ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசியல் எப்படி பண்றாரு அப்படிங்கிறத பத்தி எல்லாமே விமர்சிக்க தயாரா இருக்கீங்களா? நல்லதை வரவேற்கவும் கெட்டதை விமர்சிக்கவும் தயாராக இருக்கிறேன். நான் எதையுமே கன்ஃபார்மாக எதிர்த்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாடில் இருந்ததில்லை. எதையுமே கண்ணை மூடிட்டு வரவேற்கணுங்கிற நிலைப்பாடில் இருந்ததில்லை. இஷ்யூ பேஸ்டாக தான் நம்ம சரியாக தப்பு நம்ம மக்கள்கிட்ட தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அது ஊடகங்கள் அப்படிங்கிறது மீடியம் அப்படின்னு சொல்கிறோம், மீடியான்னு சொல்கிறோம். ஸோ 2 பேருக்கும் நடுவில், ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் நடுவில் மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை ஆட்சியாளரிடம் சொல்வது, ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை மக்களிடம் சொல்வது. இதுதான் என்னுடைய வேலையாக நான் பார்க்குறேன். மக்களுடைய எதிர்பார்ப்புகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் அதை சொல்வது, நல்ல திட்டங்கள் இருக்கிறது அப்படின்னா மக்கள்கிட்ட சொல்வது. இதுதான் என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு ஆக்ரோஷமான விஜய் அவர்களுடைய உரையாக தான் இந்த இன்னைக்கு மேடையிலையுமே பார்க்க முடிஞ்சுது. ஜோசப் விஜய் என்னும் நான்லாம் ஒரு மாதிரி கர்ஜனையோட ரொம்ப உரக்க சொல்லியிருந்தாரு, ரொம்ப ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணி சொன்னது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சுது. அதிலும் குறிப்பாக என்னென்னா, இத்தனை நாள் விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு கிரிட்டிசிசம் என்னென்னா, அவருக்கு எதுவுமே தெரியல, வராரு, பேப்பர் பார்க்குறாரு, படிக்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அரசியல் அந்த உறுதிமொழி இருக்கிறத முழுவதுமாக மனப்பாடம் பண்ணி அவராக சொல்லிட்டு இருந்தார். ஆமாம், அது ஆக்ரோஷமாக இருந்துச்சுன்னு சொல்கிறத விட அது உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சுன்னு சொன்னால் சரியாக இருக்கும். ஏன்னா ஆக்ரோஷங்கிற வார்த்தையில் ஒரு எதிர்ப்பும் சேர்ந்து இருக்குது. நம்ம ஆக்ரோஷமாக தாக்கினார் அப்படின்னா சரியாக இருக்கும். ஆக்ரோஷமாக பேசினார்னா அது ஒருத்தரை எதிர பேசுகிறது நினைக்கும். இது ஒரு அக்ரெசிவ்ங்கிற சென்ஸில் நம்ம புரிஞ்சுக்கணும். இது உணர்ச்சி மிகுந்து பேசினான்னு பார்க்குறோம். நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல் நான் லைவ்லையுமே அதை குறிப்பிட்டிருந்தேன். பதவி பிரமாணம் அப்படிங்கிறது ஒன்று, ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்று, 2 மொத்தம். அதில் முதல் எடுத்த பதவி பிரமாணத்தை அவர் முழுமையாக மனனம் செய்து வைத்திருந்தார். அதில் ரொம்ப முக்கியமாக கவர்னர் விஸ்வநாத் அர்லேக்கர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஏதாவது மாற்றிக்கிட்டு சொல்லுவாரோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா 2 வார்த்தை மாறினாலும் திரும்ப நீங்கள் எடுக்கணும். அதை பொறுத்தளவுக்கு உறுதிமொழியாக எடுக்கணும். நீங்கள் ஒரே ஒரு வாய்ப்பு தான் அதில் உண்டு. நீங்கள் யார் பேரில் ப்ராமிஸ் எடுக்கிறீங்கிறது உங்களுடைய சாய்ஸ். இறைவனுடைய பேரில், மனசாட்சிப்படி, உளமாற, கடவுள் ஆணையாக அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர அந்த ப்ராமிஸ் அப்படியே பண்ணி ஆகணும். அதை நீங்கள் மாற்ற முடியாது. அப்போ திரு விஜய் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல் ரொம்ப தெளிவாக அதை உள்வாங்கி, நான் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிறத ரொம்ப முன்னாடியே தெளிவு பண்ணி வச்சிட்டாருங்கிறது தெரியுது. நேற்று சாயந்தரம் 7 மணிக்கு போட்டு இன்றைக்கி வரக்கூடிய விஷயங்கள் அவர் நம்ம ஏற்கனவே முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விக்கிரவாண்டி வீசாலை மாநாட்டிலே நான் சொல்லியிருந்தேன். அவர் நிறைய குறிப்புகளோடு வச்சுருந்தா கூட அவருக்கு எக்ஸ்ட்ரோம்பராக பேசுகிறதுக்கு நல்லா வருது பல தலைவர்களை விட. அதில் ஒன்று சினிமா அவசரங்கள் மட்டும் இல்லை, இந்த ஆடியோ ரிலீஸும் போது அவருடைய பேச்சுக்களும் சேர்ந்து முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. அப்போ அவருக்கு மனசில் அந்த விஷயத்தை உருவகப்படுத்தி வரிசைப்படுத்திட்டு அதை டெலிவரி பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ பல சமயங்கள் அவர் குறிப்புகள் வச்சுருந்தா கூட குறிப்புகள் இல்லாமலே அவரால் பேச முடிஞ்சது. அதற்கு உதாரணம் தான் நீங்கள் சொன்னது போல், பார்த்து பொறுப்பாக படிக்கிறேன்னு கிளம்பாமல் நான் அது எக்ஸ்டம்போராக என்ன சொல்லிட முடியும்னு உணர்ச்சி பயமாக சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான். வெளியூர் பயணமா, ரிசர்வேஷன் கிடைக்கலையா, படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா, டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். நிறைய விஷயங்களை வரிசைப்படுத்தி பேசியிருந்தாரு. முதல்வர் விஜய் அவர்களுடைய பேச்சை நீங்கள் எப்படி அணுகிறீங்க? ரொம்ப சரியான பேச்சாக நான் பார்க்குறேன், வரவேற்க வேண்டிய பேச்சாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா எல்லாருமே உடனடியாக ஒரு ஃபேண்டசியான ப்ராமிஸை டெலிவரி பண்ணுறேன், நாளையிலேருந்து உங்களுக்கு பொற்காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலை. நான் தேவதூதன் அல்ல அப்படின்னு பதிவு பண்ணார். நான் ஒரு மேஜிக் வாண்டு வச்சிருக்கல, நான் ஓவர் நைட்டில் ஒரே நாள் சரி பண்ணி, நேற்று ராத்திரி வரைக்கும் நாடு நாசமாக போச்சு, இன்னைக்கு காலையில் நான் எல்லாமே சரியாக போயிருங்கிற சாத்தியம் இல்லைங்கிறத நான் தேவதூதன் இல்லை என்று பதிவு செய்தார். நானும் உங்களைப் போலவே ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சார். இந்த திட்டங்களை நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள்னு ரொம்ப நேர்மையாக வெளிப்படையாக பேசினார். அது வரைக்கும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள்னு பேசினார். ஏன்னா எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து அதை தவறான பாதையில் திசை திருப்பக்கூடும். இப்பயே நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நான் கிடைக்கிறது 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் சொல்றாரு. 500 யூனிட் பயன்படுத்துறதே ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ பயன்படுத்தினா அதுக்குள்ளே பயன்படுத்தினா தான் 200 ஃப்ரீ, 501 பயன்படுத்தினா 200 ஃப்ரீ கிடையாது. இதன் மூலமாக ஜெயலலிதா ஆட்சியில் ஏற்கனவே யாராக இருந்தாலும் 100 யூனிட் ஃப்ரீங்கிறதும் போயிடுது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை இப்போயே வச்சுட்டாங்க. அவர் பதவியேற்ற சுவடு மாறலை, நமக்கு இன்னும் அந்த காட்சி கூட மாறலை. அதுக்குள்ளே பாருங்க இப்படி விமர்சனங்கள் வரும். ஆனால் மக்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். மக்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவில் ஓட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. அதனால் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அந்த வகையில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள்னு சொன்னது
எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு சொன்னது, நான் நிதி நிலைமையை பார்க்கணும்னு சொன்னது, அதை வச்சு நான் வெள்ளை அறிக்கை கொடுப்பேன்னு சொன்னது, அது எல்லாமே நல்ல விஷயம். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவேன்னு சொன்னது, யாரையும் ஆட விட மாட்டேன்னு சொன்னது, ஆட்சிக்கு வந்துட்டோம் வாங்க கொஞ்சம் ஆடலாங்கிற அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னது, நான் காசு அடிக்க மாட்டேன் மற்றவங்கள ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சொன்னது, இது எல்லாமே வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை அவர் தவிர்த்துருக்கலாம்ங்க அப்படின்னு நான் எதையுமே பார்க்கல. அப்படி சொல்லியே அவனு நீங்கள் கேட்டிங்கன்னா கோட் சூட் போட்ட தவிர்த்துருக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஏன் சார்? அது நம்முடைய ஆடை கிடையாது. ஓகே, அதன் அடிப்படை அந்த கோட் சூட்டை நீங்கள் எப்போனாலும் அணியலாம். இப்போ நம்ம பேண்ட் ஷர்ட் போடுறோம், பேண்ட்டே நம்முடைய ஆடை கிடையாது, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை, உங்களுக்கு புரியுங்களா? ஆனால் நம்ம வந்து ஒரு நல்ல நாள் போனனால நம்ம வந்து ஒரு அணிகிறதுக்குன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எல்லா நாளும் வந்து ஃபேன்சியாக ஜீன்ஸும் சுடிதாரும் போடுற பொண்ணு கூட கல்யாணத்துக்கு போட கட்டிடுவாங்க. உங்களுக்கு புரியும், அவங்க கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, அக்கா கல்யாணத்துக்கு, தங்கச்சி கல்யாணம் வீட்டுக்கு போகிற அந்த மாதிரி, தீபாவளிக்கு பொங்கலுக்கு நம்ம எல்லாருமே அந்த மாதிரி. அப்போ ஒரு நல்ல நாள் போனனால நம்முடைய உடை அணிகிறதுக்கு ஒரு வழக்கம். அது நம்முடைய உடை இல்லைங்கிற இவ்வளோதான் பாயிண்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து தப்போ குற்றமோ கிடையாது, அதை போய் பண்ணுவாரா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு அதே மாதிரி வந்து ஒரு பட்டு வேட்டி, ஒரு பட்டு சட்டை அப்படி ஜில்லு ஜில்லு வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்கிறது. ஒரு விமர்சனம்ங்கிறதுக்காக தான் நீங்க இந்த ஒரு விமர்சனத்தை வச்சிங்கன்னே. விமர்சனமே இல்லை நான் சொல்லுவேன், அது இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் நான் சொல்லுவேன். அது வந்து அதாவது குற்றம்னா தான் விமர்சனம் வைக்கணும். பார்க்கணும், ஒரு தப்பான விஷயம் செஞ்சுட்டாருன்னு அது விமர்சிச்சே ஆகணும். இது தப்பான விஷயம் கிடையாது. நம்ம இப்போ நான் நாளைக்கு எங்கேயா என்னை கோட் சூட்டில் பார்ப்பீங்க, அதில் ஒன்று நான் வந்து சந்தி டிவியில் இருந்தபோது நான் கோட் சூட் தான் போட்டுருந்தேன். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்களுடைய ஆண்டு விழா உள்பட எங்களுடைய குடும்ப விழா உள்பட எல்லாத்தையும் நான் வேட்டி நீர் நான் வழக்கமாக வச்சிருக்கிறேன். நான் பேண்ட் ஷர்ட்டு தான் நான் போடுறேன், நாடு போடுது எல்லாம் போடுது. ஆனால் நம்முடைய விழாக்கள் வந்து நான் வேட்டி கட்டுறது வழக்கமாக வச்சு. அந்த மாதிரி இது அவர் பதவி ஏற்கிற நாளில் அப்போ இது அணிந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்குங்கிறது தான். ஓகே, அந்த பதவியேற்பு விழா மேடையிலே வந்து அரசியல் களம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல தெரியப்பட்டது. என்ன அப்படின்னா அங்கவே வந்து திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்து முன்னாடி ஆட்சி செய்த அரசாங்கம் வந்து கஜானாவை காலியாக வச்சுட்டு போயிருக்காங்க, இதெல்லாம் நான் சரி பண்ணுங்கிறதும், நான் ஒன்றும் மன்னருடைய பரம்பரையிலேருந்து வரல, என் அப்பா சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு முன் வச்சது எல்லாமே ரொம்ப அளவாக தான், ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்காருன்னு பார்க்குறேன். அது ஒரு அரசியலாலாம் நான் பார்க்கல, ரொம்ப லிமிட்டடாக தான். இதுக்கு முன்னாடி வந்து கல்யாண வீடுகளில், பதவியேற்புகளில், அரசு நிகழ்ச்சிகளில் கடுமையான விமர்சனங்கள் மாற்று கட்சிகளும் வைக்கப்பட்டு நம்ம பார்த்துருக்கோம். எல்லா கட்சி சார்பாகவும் அது திமுக பண்ணிச்சு, திமுக பாஜகலாம் பண்ணியிருக்கு, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் திமுகங்கிற பெயரையே குறிப்பிடலை, திரு ஸ்டாலின்ங்கிற பெயரையே குறிப்பிடல. முந்தைய ஆட்சின்னு சொல்லி சொன்னார், 10 லட்சம் கோடி ரூபான்னு சொன்னார். அதெல்லாம் உண்மை தானே, அது தப்பு கிடையாதுல்ல. அதனால் வந்து ஒரு கடுமையான விமர்சனம், மன்னராட்சி கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறது வந்து நான் ராஜபரம்பரையில் காமன் மேன் அப்படின்னு சொல்கிறக்காக தான். திமுகவை குறிப்பிட்டு இங்கே அவங்க மன்னரும் கிடையாது, திமுக மன்னர் கிடையாது, உங்களுக்கு புரியுது. ஸோ அவங்க வந்து வாரிசு அரசியலை தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவர் பேசுனது வாரிசு அரசியல் பற்றி இல்லை. இன்றைக்கி வந்து நான் ஒரு பெரிய குடும்பத்து ஆள் அப்படிங்கிறதுல எனக்கு ஏழைன்னா என்னன்னு தெரியும், பசின்னு என்ன தெரியும், அது சொல்கிறது தான் சொன்னார். நான் மன்னராட்சி குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை, நான் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் பையன் தான், எனக்கும் வறுமைனா என்னன்னு தெரியும், எனக்கும் பசின்னு என்ன தெரியும், அதை சொல்கிறது தான் சொன்னார். தவிர நாங்கள் பதவியேற்றா நாங்களாம் எப்படி வரும் தெரியுமில்ல அப்படிங்கிற சென்ஸில் சொல்ல. அவர் வந்து சொன்ன வந்தது நான் ஒரு காமன் மேன் தான் அப்படிங்கிறக்காக சொல்ல வந்தார். விமர்சனம் ரொம்ப மைல்டாக தான் வச்சார், சரியானது. அது வந்து நம்ம இவ்வளோ மைல்டாக போயிருக்க வேண்டாம் அப்படின்னும், இவ்வளோ அக்ரெசிவாக போயிட்டாருன்னு நினைக்கிறது மிகை. அவர் அக்ரெசிவாலாம் போல ரொம்ப சாதாரணமாக தான் சொன்னார். ஓகே, மைல்டான விமர்சனம் சொல்கிறீங்க, தகுதியானது தப்பானதுலாம் வந்து இது வந்து இதெல்லாம் பேசுவீங்களான்னு நினைக்க வேண்டியது. அரசியலில் ஒன்றுமே இல்லைன்னா மசாலா இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அதாவது எக்ஸ் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்விட் ஒன்று வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. புதிதாக முதலமைச்சராக ஆகியிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. கூடவே வந்து கஜானா காலியா இருக்குன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் நீங்க வந்து போற போக்குல சொல்லிட முடியாது, அதெல்லாம் நிதி எல்லாமே இருக்கு, அந்த நிதியை மக்களுக்கு நிதி இல்லைங்கிறது உண்மை. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குங்கிறது உண்மை. திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சொல்லட்டும் 10 லட்சம் கோடி கடன் இல்லைன்னு, அவ்வளோதானே. நீங்கள் நிதி இருக்கா இல்லையா? நிதி இருக்கும். ஆனால் நான் உங்கள்கிட்ட 10,000 ரூபா காசு இருக்குங்க, உங்கள்கிட்ட 10,000 காசு, உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா லோன் இருக்குது, என்கிட்ட 10,000 இருக்குன்னு சொல்லிங்களா, 10 லட்சம் லோன் இருக்குன்னு சொல்லிங்களா? 10,000 வந்து உண்மையில 10 லட்சம் லோன் தான் முக்கியம், அதை நீங்கள் அடைக்கணும், அதான் முக்கியம். அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு 3 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் இருக்குது, ஆனால் 10 லட்சம் கூட கடன் இருக்குது. அப்போ நீங்கள் 10 லட்சம் கோடி எப்படி அடைப்பீங்க? எப்போ அடைப்பீங்க? அடைக்கிறதுக்கான வழி என்ன? வச்சுருந்தீங்களா? 5 ஆண்டு ஆட்சியில் இருந்தீங்க, வச்சுருந்தீங்களா? கடன் அடைக்கிறதுக்கான ஒரு தீர்வு உங்கள்கிட்ட இருந்துச்சா? இனிமேலாவது இருக்குதா? அப்போ தான் திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்றார், நான் நிதி நிலைமை என்னன்னு பார்க்குறேன், ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன், உங்கள்கிட்ட நேர்மையாக இருக்கிறத பதிவு பண்ணுறேன், எனக்கு அவகாசம் கொடுங்க, என்னை நம்புங்க, எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா திமுக உள்ளிட்ட கட்சியில் இதை எழுப்புவாங்க, நாளைக்கு அதிமுக எழுப்பும், பாஜக எழுப்பும், எல்லா கட்சியும் எழுப்பாங்க, தோழமை கட்சிகளை எழுப்பலாம். அப்போ வந்து கட்சிகள் எழுப்பிட்டாங்கன்னு மக்கள் உணர்ச்சி பட்டுறாதீங்க. ஆமாப்பா விஜய் வந்து வேறு சொன்னார், வேறு செய்கிறாரு, போது சரியில்லைப்பா இவர் ஒரு அரசியல் தான் நினச்சிடாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம். ரொம்ப நேர்மையான வெளிப்படையான கமெண்ட், அது ரொம்ப சரியான கமெண்ட். திமுக தலைவர் சொல்லட்டும் 10 லட்சம் கோடி ரூபா கடன் இல்லைன்னு, அதை அடைக்கிறதுக்கு வழி சொல்லட்டும், அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து தான் சொல்லட்டும். 3 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் இருந்தீங்கன்னா கடன் அடைச்சிருவீங்களா? உங்களுடைய சம்பளம் 3 லட்ச ரூபா, உங்களுடைய கடன் 10 லட்ச ரூபா. அப்போ அது நீங்கள் அதில் இஎம்ஐக்கு ஒன்று போகணும்ல. இஎம்ஐக்கு வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கோம், ஒரு நாளைக்கு 150 கோடி ரூபா வட்டி கட்டிகிட்டு இருக்கோம் எவ்ரி டே. எப்படி ஒரு 150 கோடி ரூபா சாதாரண விஷயமா?
ஒரு படத்துக்கே 150 கோடி தான் வாங்கிட்டு இருந்தார். ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பார் திரு விஜய். அது ஒரு படத்துக்கே 1 கோடி 150 கோடி வாங்கிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு 150 கோடி தான் நம்ம வட்டி கட்டிட்டு இருக்கோம். வட்டி மட்டும் தான் அசல் கட்டலை. அப்போ எப்போ அசல் கட்டுவீங்க? அப்போ இந்த நிலைமை வந்து சரியான நிலைமையா? நீங்கள் 1000 ரூபா காசாக கொடுத்தாலும் மக்களை வந்து இந்த கடனை வட்டி கிடைச்சோம் அவங்க தானே சுமை. அப்போ நீங்கள் வந்து எங்களை தான் கடனாளி ஆக்கி வச்சிருக்கீங்க. அரசாங்கம் கூட யாரோ ஒருத்தரோட கடனா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடந்த ஆட்சியில் நிதி ஆலோசகராக இருந்த திரு ஜெயரஞ்சன் கடன் வாங்கினா என்னங்க நீங்களும் அடைக்க போறீங்க அப்படின்றார். மக்கள் தமிழ்நாடு அரசுக்கு தானே கடன், திமுகவுக்கா கடன்? தமிழ்நாடு அரசுக்கு தானே கடன். தமிழ்நாடு அரசுனா தமிழ்நாடு மக்களுக்கு தானே. அது பூரா நம்ம தலையில் தானே விடியும். இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, கடன் ஆச்சு தானே, திவால் ஆச்சுன்னு என்ன தாண்டோம்? யாராவது கடன் கொடுப்பாங்களா நமக்கு? நபார்டு வங்கி கடன் கொடுக்க தயங்கிச்சு தமிழ்நாடு. இல்லையான்னு கேளுங்க. இந்திய அரசாங்கத்துடைய வங்கி நபார்டு வங்கி தமிழ்நாடு கடன் கொடுக்க மாட்டேன்னுச்சு. வெளிநாடுகள் கடன் கொடுக்க தயங்குச்சு. அப்போ அந்த அப்படி நீ என்ன ஏன் கொடுப்பாங்க? எனக்கு கடன் கொடுப்பாங்க, உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க, திருப்பி அடைப்பீங்களான்னு பார்த்துட்டு திவால் அவங்க எப்படி கடன் கொடுப்பாங்க? அப்போ அந்த இடத்துல இருந்தவங்க ஒரு உண்மை தானே. அப்போ மனசு இருக்குது அப்படிங்கிறல நீங்கள் பொருளாதாரம் இருக்கலாம், பணம் இருக்கலாம். திரு ஸ்டாலின் குறிப்பிட்ட பணம் இருக்கலாம். அந்த பணத்தை என்ன பண்ணீங்கன்னு பார்க்கணும்ல, என்ன பண்ண போறீங்கன்னு பார்க்கணும்ல. அப்போ திரு விஜய் அவர்கள் இந்த பணத்தை நான் ஆக்கப்பூர்வமாக செலவழிக்க விரும்பினார்னு பரம சந்தோஷம். இந்த கடன் பற்றி பேசும்பொழுது எனக்கு ஒரு அறிக்கை படிச்சது ஞாபகம் வருது. நான் அதை சொல்கிறேன், அது என்னங்கிறது நீங்கள் எனக்கு தெரிவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ்நாடு அரசு வந்து கடன் வாங்கியிருக்காங்கன்ற விமர்சனம் இணையம் முழுவதும் பரவிய சமயத்தில் வந்த ஒரு அறிக்கை. கடன் வாங்குறதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. இந்த அதாவது வந்து கிட்டத்தட்ட 26% உள்ள கடன் வாங்கணும். அது முன்னாடி அப்படி கிடையாது. நமக்கு வந்து கோவிட் பீரியடில் தான் இந்த எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. முன்னாடி வந்து 20% கீழே தான் இருந்துச்சு. ஸோ 20, அதாவது உங்களுடைய ஒட்டுமொத்த ஜிஎஸ்டிபின்னு சொல்லக்கூடிய மாநில உள்நாட்டு பொருளாதாரத்துறை, மாநில பொருளாதாரத்துறை, அதில் 26% நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். இது ஒரு பாயிண்ட். இது 24% கிட்ட இருக்குது. 2% தான் கம்மியாக இருக்குங்கிற உண்மை. அது திருத்தப்பட்ட அமைப்பில் இப்போ எப்படி உங்களுக்கு புரியுறக்கா சொல்கிறேன். 100க்கு 70 மார்க் வாங்கினா பாஸ் அப்படின்னு இருந்துச்சு, சரிங்களா? 100க்கு 50 மார்க் வாங்கினா பாஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் 55 வாங்கிட்டு தான் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. 100க்கு 70 மார்க் இருந்ததை 50 தளர்த்தி இருக்காங்க. அதில் தான் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பழைய ரேட்டு படி ஃபெயில், புதுசாக தளர்த்தப்பட்ட விகிதாச்சாரப்படி நீங்கள் பாஸ். உங்களுக்கு புரியுங்களா? முன்னாடி இருந்த கணக்குப்படி வந்து இந்த ஜிஎஸ்டிக்குள்ள அந்த கடன் அளவு இல்லை. அகில இந்திய அளவில் கோவிட் பீரியடில் எல்லா மாநிலத்துக்குமே ஒரு பெரிய சிரமம் இருந்ததுனால தளர்த்தாங்க. அதில் வந்திருக்கீங்க ஒன்று. இது வந்து அதனால் வந்து லிமிட்டுக்குள்ளே இருக்குது, தளர்த்தப்பட்ட விதியில் லிமிட்டுக்குள்ளே இருக்குது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், கடன் வாங்குற பிரச்சனை இல்லைன்ற. இந்தியா கடன் வாங்கியிருக்கு, நம்ம அமெரிக்கா கடன் வாங்கியிருக்கு. வாங்கின கடன் என்ன பண்ணுறீங்கன்னு கேள்வி. நீங்கள் ஒரு லோன் ஜொல்ல அடமானம் வச்சு நீங்கள் லோன் வாங்குறீங்க, வாங்கி நேராக குடிக்க போனீங்கன்னா விடுவீங்களா? ஜொல்ல அடமானம் வச்சு வீடு வாங்கினீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. இப்போ நகை அடமானம் தான் வச்சுருக்கோம், திரும்ப மூட்டுடலாம். நம்ம வந்து அதுக்கு வீடு கட்டியிருக்கோம், நமக்கு சந்தோஷம். அப்போ வந்து ப்ராக்ரெசிவாக உங்களுடைய லோன் இருந்துச்சுன்னா சந்தோஷப்படணும். லோனை வாங்கி நீங்கள் வந்து செலவழிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாதம் 1000 ரூபா கொடுத்தீங்களே, என்ன ரிட்டர்ன் வந்துச்சு உங்களுக்கு? அது சொல்லணும்ல. நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு நிதி இல்லாமல் தனியாரிடம் நன்கொடையாக 1000 கோடி ரூபா பெற்றீங்க. ஒரு மாதத்துக்கு 1400 கோடி ரூபா நீங்கள் வந்து பெண்களுக்கு ரூபா கொடுத்தீங்க. யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் கொடுக்க காசு இல்லை. 1000 கோடி ரூபா நிதி திரட்டி சந்தோஷப்பட்டாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பழைய அமைச்சர். 1000 கோடி ரூபா இல்லை, மாதம் 1300 ரூபாய் நீங்கள் செலவழிச்சுட்டு இருந்தீங்க. இது சரியான பொருளாதாரமா? அப்போ பள்ளிகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாமா? அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் வந்து கடன் வாங்குறதுல இல்லை பிரச்சனை, வாங்கின கடன் என்ன செஞ்சீங்க அது திமுக சொல்லணும். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவழிச்சிங்களா? முதலீடுங்கிறது எப்படி வரணும்? நீங்கள் திரும்பி மீட்க ரோடு போட்டிங்களா, பாலம் கட்டிங்களா, என்ன பண்ணீங்கிற சொல்லணும்ல. அப்போ வந்து போர்ட் துறைமுகங்களை டெவலப் பண்ணிங்களா? அது பூரா பண்ணுறது பூரா மத்திய அரசு. அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னா என்ன ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் என்ன டெவலப் பண்ணீங்கிற சொல்லுங்கள். முதலீடுகள் இங்கே ஓடி வருதா? தமிழ்நாடு பெஸ்ட் மாநிலம், கலவரம் இல்லாத வன்முறை இல்லாத பூமி. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பூரா வந்து நேராக கர்நாடகாவுக்கு போகுது, ஆந்திராவுக்கு போய் தமிழ்நாடு வர மாட்டுது. அப்போ இங்கே கலவரமாக மட்டும் சட்டம் ஒழுங்கு மட்டுமே காரணம் இல்லை, இங்கே வேற என்ன பிரச்சனை, ஊழல் நடக்குதா, பிரச்சனை நடக்குதான்னு பார்க்கணும்ல. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரலன்னு பொருளாதாரம் எப்படி வளரும்? கடன் வாங்குறது பிரச்சனை இல்லை, ஆனால் வாங்கின கடனை என்ன பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த கேள்விக்கு எல்லாமே விடை அளிக்கும் வகையில தான் வந்து விஜய் அவர்கள் அந்த டிரான்ஸ்பரண்டா நான் இருக்க போறேன், வெளிப்படையா வந்து சொன்னாரு, செய்யறாரான்னு பார்க்கணும். ஏன்னா இதே மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கையை திமுக ஆட்சி வெளியிட்டு இருக்கு, நீங்க மறந்துடக்கூடாது. 2021 அப்ப பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்தபோது இதே மாதிரி வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். சூப்பர், அவரே மாத்திட்டாங்க. அப்புறம் கண்ணாமண்ணான்னு போயிருச்சு, பொருளாதாரம் வந்து மோசமாயிட்ட போச்சு, கடன் கூட்டிகிட்டே போச்சு. அப்ப நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுறீங்க, ஓகே, அந்த வெள்ளை அறிக்கையை ஃபாலோ பண்ணணும்ல. அந்த வெள்ளை அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் சரியான திசையில் நடக்கணும்ல. அவ்வளோதான். நீங்கள் வந்து கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க. சர்வதேச பெரிய வல்லுநர்கள் இருந்த குழு ஒரு முறை விட கூடல, நாட் ஈவன் சிங்கிள் டைம். என்ன பிரயோஜனம்? அப்போ நீங்கள் வந்து அறிவிக்கல. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்திருக்கார், ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய அறிவிப்பு, நோ டவுட்.
அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரான்னு பார்க்கணும். அறிவித்த விஷயத்தை செஞ்சாருன்னா பரம சந்தோஷம், நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த மேடையிலே வந்து 3 விஷயத்துக்கு உடனே கையெழுத்து போட்டிருந்தார். பொதுவாகவே வந்து அமைச்சர் அந்த அலுவலகத்துக்குள்ளே போனதுக்கு பிறகு தான் சைன் போடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல அவசரமாக இந்த 3 விஷயத்தை நான் மக்களின் முன்னிலையிலே நிறைவேற்றினதுக்கு என்ன அது பெரிய வித்தியாசம் இல்லை. அதில் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான். நம்ம வந்து தலைமைச் செயலகத்தில் போட்டாலும் முதலமைச்சர் கையெழுத்து தான், நேரு உள்விளையாட்டரங்கத்தில் போட்டாலும் முதலமைச்சர் போட்டு தான். அதனால் வந்து இங்கே வந்து நடிகர் விஜய், அங்கே முதலமைச்சர் விஜய் கிடையாது. அவர் வந்து பதவியேற்ற மறு நிமிடமே அவர் வந்து முதலமைச்சர் விஜய். அதனால் நேற்றே டெசிக்னேட் அவர் இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சராக பதவியேற்றார். அதனால் அவர் எங்கே போட்டாலும் சொல்லணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், முதலமைச்சர், ஜனாதிபதி, பிரதமர், நீதிபதி, கலெக்டர், எஸ்பி இவர்களுடைய இல்லங்களை வீடுன்னு சொல்ல மாட்டோம், அதை முகாம் அலுவலகம்னு சொல்லுவோம், கேம்ப் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அதுதான். சிஎம் வந்து ராயப்பேட்டையில் இருந்தாருன்னா ராயப்பேட்டையில் இருக்கிற இடம் தான் கேம்ப் ஆஃபீஸ். சிஎம் வந்து மதுரையில் இருந்தாருன்னா மதுரையில் இருக்கிற இடம் தான் கேம்ப் ஆஃபீஸ். ஒரு கமிஷனர் வந்து வீட்டில் இருந்தாருன்னா வீட்டில் இருக்கிற இடம் கேம்ப் ஆஃபீஸ். ஜட்ஜு அதனால் வீட்டில் வச்சு விசாரிக்க முடியும். நீங்கள் ஜட்ஜு நைட் வந்து விசாரிச்சான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? நைட்டு வந்து ஜட்ஜு வீட்டில் போய் பண்ணாங்க. ஏப்பா ஏன் வீட்டுக்கு கேட்பா வரீங்க, கோர்ட்டுக்கு வரீங்கன்னு சொல்ல முடியல. ஜட்ஜு எங்கே இருக்கிறாரோ அது கோர்ட். உங்களுக்கு புரியுங்களா? அது மாதிரி தான் முதலமைச்சர் பதவி. ஸோ முதலமைச்சர் வந்து இங்கேருந்து கையெழுத்து போட்டாலும் கையெழுத்து தான், தலைமைச் செயலம் போட்டு போனாலும் கையெழுத்து தான். மக்கள் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி போட சொல்லியிருக்காரு. அது ஒரு சாதாரண விஷயம் தான். நிறைய விஷயங்கள் வந்து விஜய் அவர்களுடைய செயல்பாட்டில் இருந்து ஓகே இது வந்து மாற்றத்தினுடைய அறிகுறியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டது. அதில் முதல் விஷயம், இணை துணை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரே ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. நீங்க இணை துணைலாம் எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அவர் சொல்லியிருந்தார் இணை துணைங்கிறது. நிறைய கமெண்ட் வரும், அப்புறம் நீங்க பாத்துக்கங்க. அதை வச்சு அவர் வந்து பவர் சென்டர்ஸ் வந்து ஒரே ஒரு பவர் சென்டர் தான். அதனால வேற பவர் சென்டர்லாம் கிடையாது. இவங்க ஒரு பவர் அவங்க ஒரு பவர் நிற்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். 2006-11 திமுக வீழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. திமுக தலைவர் அது வந்து அவருடைய குடும்பத்தினர்னு போய் நிறைய இடங்களில் வந்து பிரச்சனை வந்தனால இவரை பார்த்து நான் வாங்கிடுவேன், இவரை பார்த்து ஒரு ஆஃபீஸரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவரை மாற்றாமல் அங்கேயே இருந்த காலம்லாம் உண்டு. அதிகாரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டார், மாற்றலை. ஏன்னா வேற ஒருத்தர் பேசிட்டு நான் அங்கேயே ரிட்டர்ன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி மாற்றப்பட்டு வேறு அதிகாரி நியமிக்கப்படாமலே இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு 6 மாதம் கழித்து திருப்பி அதே அதிகாரி அதே இடத்துல நியமிக்கப்பட்டதெல்லாம் உண்டு. அப்போ அரசு உத்தரவுகளுக்கு என்ன நியாயம் இருக்குது பாருங்கள். ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாருன்னு அர்த்தம் அவர் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். 6 மாதமாக யாரையுமே போடலை, சஸ்பென்ஷன் முடிஞ்சு அவரே திரும்பி அங்கே உட்கார்ந்தார். இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ மக்கள்கிட்ட ஆட்சியாளர் பற்றி என்ன அபிப்பிராயம்? அதெல்லாம் வராதுன்னு சொல்கிறாரு, திரும்ப சொன்னார், செஞ்சார்னா பரம சந்தோஷம். அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எங்களுக்கு மக்களுடைய பார்வையிலேருந்து எப்படி இருந்துச்சுன்னா, துணை முதல்வர் கிடையாதுங்கிற ஒரு கேள்வி. துணை முதல்வர் இருந்துச்சுன்னா கெட்டு போயிருமா? நீங்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தனால கெடு வராரா? அதனால இருக்கு. பாஜக எல்லா ஊர்லேயும் துணை முதலமைச்சர் இருக்கு, எல்லா ஊர்லேயும் துணை முதலமைச்சர் வச்சிருக்கு. இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில், நேற்று வந்து பீகாரில், முந்தா நாள் வந்து மகாராஷ்டிராவில், எல்லா மாநிலத்திலும் துணை முதலமைச்சர் வச்சிருக்காங்க. ராஜஸ்தானில், மத்திய பிரதேசில். ஸோ அவங்க ஒரு பேட்டர்ன் ஆக்கிட்டாங்க, ஒரு முதல்வர் 2 துணை முதல்வர். அது பேட்டர்ன் ஆக்கிட்டாங்க. பாஜக வந்து இப்போ 2024 ஆட்சி அமைச்ச பிறகு, மத்தியில் அமைச்ச பிறகு ஜெயிச்ச எல்லா இடத்துலையுமே ஸ்டாண்டர்டாக ஒரு முதலமைச்சர் 2 துணை முதலமைச்சர். அப்போ என்ன கெட்டுச்சு? அதனால கெட்டு போயிடல. அதனால இதில் இல்லை பிரச்சனை. நீங்கள் வந்து அவர்கள் செயல்பாடுலாம் முக்கியம். துணை முதலமைச்சர் இருந்தால் ஒன்று கெட்டு போயிடும், துணை முதலமைச்சர் இல்லைன்னு கெட்டு. அவர் வந்து இணை துணை கிடையாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. அவர் பயன்படுத்துறது நோ பவர் சென்டர்ஸ், ஒன்லி ஒரு பவர் சென்டர். என்னை மையப்படுத்தினது தான் பவர் சென்டர், அப்படி தான் அவர் பயன்படுத்தினார். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதிகார மையங்கள் அங்கங்கன்னு இருக்கக்கூடாது. இதுதான் புரிஞ்சுக்கணும். ஸோ துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா கெட்டு போயிடும் அப்படிங்கிறது இல்லை. நாளைக்கு எதனால நடக்கலாம், துணை முதலமைச்சரை யாரையா நியமிக்கலாம், அதனால கெட்டு போயிடுவோம். அதனால வந்து ஐயோ துணை முதலமைச்சர் போட்டாருங்கனால அது மைனஸ் பாயிண்ட் இல்லை. ஓகே, ஒரு அமைச்சர்களுடைய பட்டியல் ஒன்று வெளியிட்டிருந்தாரு, நிச்சயமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர்கள் எந்த மாதிரி செயல்பட போகிறாங்கன்னு உங்களுடைய யூகங்கள் என்னவா இருக்குது? எல்லாருமே விசுவாசிகள், அதில் குழப்பம் இல்லை. ரொம்ப தெளிவாக திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு ஆதவர்ஜுனா இவங்க எல்லாமே தங்களுடைய பிரபு அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய விசுவாசத்தை காட்டியிருக்கிறாங்க. வெங்கட்ரமணன் ரொம்ப காலமாக கூட இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே விசுவாசத்தை காட்டியிருக்காங்க. அதற்கு ஒரு பரிசாக கொடுத்துருக்காரு. திரு ஆதவர்ஜுனா பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பண்ணார். திரு செங்கோட்டையன் வந்த பிறகு தான் ஒரு பொலிட்டிக்கல் என்டாஸ்மெண்ட்டே திரு விஜய் கிடச்சிது. ஏடிஎம்கேல இருக்க மூத்த தலைவர் டிஎம்கே போகாமல் இங்கே வந்தார் அப்படிங்கிறது அவர் பெரிய என்டாஸ்மெண்ட்டாக பார்த்தது. திரு வெங்கட்ரமணன் காலகாலமாக ரொம்ப காலம் கூட இருக்கார். அருண்ராஜ் ஏஆர்எஸ் வந்து இவருக்காகவே ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். இதே மாதிரி ஆனந்த் வந்து கட்சின்னு ஒன்று அமைப்புன்னு இல்லாத போது 5-6 வருஷமாக அவங்க கூடவே நிற்கிறார். எல்லாருமே சீட்டில் ரொம்ப முக்கியமாக ப்ரெஸ்ஸை பியூட்டிஃபுல்லாக டீல் பண்ணுறாரு. அப்படி எல்லாத்துலேயுமே அவருக்காக வந்தாங்க. அவர் திரு விஜயை யார் நம்பினார்களோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இன்னமும் அமைச்சரவை விரிவாக்கம் காத்திருக்கிறது. ஒரு 20 அமைச்சராக இன்னும் அட்லீஸ்ட் வருவாங்க. இப்போதைக்கு 10 பேர் தான் இருக்கிறாங்க, இன்னொரு 20 வருவாங்க. யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். இந்த அமைச்சரவையில் குறை காண்பதற்கு எதுவும் இல்லை. ராஜ்மோகன்லாம் என்னுடைய ரொம்ப நல்ல நண்பர், நாங்களாம் நிறைய பட்டிமன்றங்கள் பேசியிருக்கோம், வச்சுருக்கோம். ஸோ எல்லாருமே தகுதியானவர்கள் தான், எல்லாருமே இளைஞர்கள் தான், எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கான கேண்டிடேட்ஸ் தான். செயல்பாடு அப்படிங்கிறது வந்து
போக பார்க்கும். ஒருத்தருக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்கலாம், அதில் வந்து தப்பே கிடையாது. அதில் எப்படி பயன்படுத்திக்கிறார் அப்படிங்கிற பொறுத்து நம்ம பார்க்கணும். ஓகே, எல்லாமே புதுசாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இவங்க எல்லாருமே வந்து உறுதிமொழி ஏற்கும் பொழுது விஜய் அவர்களாக இருக்கட்டும், அவங்களுமே இன்க்ளூடிங் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன்றதுக்கு முன்னாடி உளமாற உறுதியேற்கிறேன் அப்படிங்கிற ஒரு டேர்மை பொதுவாக பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து இறைவன் சாட்சியாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எப்பயுமே பயன்படுத்தி இறைவன் சாட்சி தான் சொல்லுவாங்க. ஆண்டவன் மீதான விட்டு எப்பவுமே சொல்லுவாங்க. எக்ஸம்ஷன் தான் யாராவது உளமாற மனசாட்சிப்படியாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 90% இந்தியாவில் 99% பதவியேற்புகள் ஆண்டவன் மீது ஆணையிட்டு தான் நடக்கும். ஓகே, இது அவருடைய தனிப்பட்ட விருப்பமா இருக்குமா இல்லை நார்மலா? அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் இறைவன் மீது தான் எடுத்தாகணும். ஈஸ்வருக்கு நாம் சே அப்படின்னு சொல்லலாம், அல்லாஹ்க்கு நாம் சேன்னு சொல்லலாம், இறைவனுடைய மீது தான் எடுத்தாகணும். அது தவிர எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு அடுத்த காயினில் உங்களுக்கு வந்து நம்ம வந்து மனசார உளமாற மனசாட்சிப்படி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இன்னொரு கேள்வியும் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பமும் இருக்குது. முன்னாடியே நம்ம பேசும்பொழுது இந்த விஷயத்தினால ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் அந்த விஷயமும் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த திட்டமாக இருந்தாலும், மின்சாரமாக இருக்கட்டும், 1000 ரூபாய் காசாக இருக்கட்டும், வேற திட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கொடுங்கங்கிறது இல்லை. சில பேருக்கு தேவைப்படும், சில பேருக்கு தேவைப்படாது. தேவைப்படாத ஆட்களுக்கும் கொடுக்கறது மூலமாக தேவைப்படுற ஆட்கள் கொடுக்க முடியாமல் போயிடுது. அப்போ நீங்கள் வந்து நெசசிட்டி பார்த்துக்கணும். 1000 ரூபா 100 யூனிட் மின்சாரம் கொடுக்குறேன், 200 யூனிட் மின்சாரம் கொடுக்குறேன், அது இல்லை பிரச்சனை. யாருக்கு கட்ட முடியலையோ அவங்களுக்கு கொடுங்க. அது 100 யூனிட் 500 யூனிட் கொடுங்க. நான் ஒரு ஏழை குடிசையில் இருக்கேன், எனக்கு வழி கிடையாது, எனக்கு மின்சாரம் ஃப்ரீன்னு சொல்லிடுங்க. என்ன கிட்டுச்சு? நான் பங்களாவில் இருக்கேன், 3 மாடி கட்டிருக்கேன், எனக்கு 1 யூனிட் ஃப்ரீ கிடையாதுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதானே. அப்போ கட்ட முடியாதுல்ல, நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ 10 பேருக்கு ஃப்ரீ, அது மேட்டர் இல்லை. யாருக்கு தேவையோ அவர்களுக்கு ஃப்ரீ, யாருக்கு தேவையில்லையோ அவர்களுக்கு விதி. அதான் கணக்கு. மத்திய அரசு பாரத பிரதமர் ரொம்ப நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டருக்கு வந்து மானியம் இருக்குது. அது வந்து எல்லா கேஸ் சிலிண்டரும் கொடுத்துட்டாங்க. ஆண்டுக்கு இத்தனை சிலிண்டருக்கு மானியம் சொல்லிட்டாங்க. 6 சிலிண்டர் 8 சிலிண்டர். பாரத பிரதமர் வந்தோடனே யாருக்கெல்லாம் மானியம் தேவையில்லையோ அவங்களை விட்டு கொடுங்கன்னார். நீங்களே விட்டு கொடுங்கன்னார். எனக்கு மானியம் என்ன எழுதி கொடுத்தாங்க. எத்தனை லட்சம் கோடி மிச்சம். முதியோர்கள் வந்து அவங்க ட்ரெயின் டிக்கெட்டில் அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் உண்டு, 60 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்கள விட்டு கொடுங்கன்னார். விட்டு கொடுத்தவங்களுக்கு பூரா ஃபுல் டிக்கெட் போட்டாங்க, அரசாங்கம் மிச்சம். அப்போ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுங்க. அருண்ஜேட்லிக்கு 60 வயசு மேலே ஆச்சு, அவங்களுக்கு ஃப்ரீ சொல்லி சொன்னால் ஒத்துக்கிட்டு வர நல்லா இருக்குமா? அவர் சொன்ன வார்த்தை அமரர் அருண்ஜேட்லி வந்து, எனக்கு எதுக்குங்க ஃப்ரீ? அப்போ எனக்கும் ஃப்ரீ, கேஸ் சிலிண்டர் எனக்கும் ஃப்ரீ, இப்போ ட்ரெயினில் எனக்கு ஃப்ரீ, இது தேவையில்லை அப்படின்னார். இதுதானே சரி. அது மாதிரி நீங்கள் வந்து 100 யூனிட் மின்சாரங்கிறது இல்லை, நீங்கள் 500 யூனிட் மின்சாரமும் கொடுங்க. யாருக்கு? ஏழைகளுக்கு. யாருக்கு கொடுக்க முடியல அவர்களுக்கு. கமர்ஷியலாக பண்ணுறவங்களுக்கு, லாபம் சம்பாதிக்கிறவங்களுக்கு, வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு, தகுதியவர்களுக்கு ஃப்ரீ வாங்கிருங்க. இப்போது திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட பல விஷயங்கள் இருக்குல்ல, இந்த 2000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பேருந்து, இலவச பேருந்து, பெண்களுக்கான இலவச பேருந்து, இது எல்லாமும் இனியும் தொடருமா இல்லை தொடரணுங்கிற கட்டாயம் இல்லை. யாருக்கு தேவை அவர்களுக்கு கொடுத்தா சரியாக இருக்கும். இந்த 1000 ரூபாய் தொடரும் நான் நினைக்கிறேன். இலவச பேருந்தும் தொடரும், அதை நிறுத்த மாட்டார்கள். நான் சொல்ல வர்றது, அதை நிறுத்துறதுக்கு பதிலாக சரியான ஆட்களுக்கு போய் சேர்தான் பாருங்கன்றேன். 1000 ரூபா வந்து இன்னைக்கு 1,32,00,000 பேருக்கு போகுது. இந்த 1,32,00,000 பேரில் என்னுடைய கணக்கு குறைந்தபட்சமாக 50 லட்சம் பேராக பேர் எடுத்து விட்டுற முடியும். நீங்கள் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு 2 கோடி தாங்க. ரேஷன் கார்டு 2 கோடி தான். அதில் 1.5 கோடி ரூபா 1.5 கோடி பேர் வந்து இல்லைன்னா எல்லாருமே கஞ்சி குடி இல்லாமல் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் 1.5 கோடி பேர் கஞ்சி குடி இல்லாமல் பெண்கள், சரிங்களா? அப்போ அவங்க வீட்டில் கணவன், அப்போ அவங்க வீட்டில் புள்ள, 3 பேர் வச்சுக்கிட்டிங்கன்னா 1,32,00,000 இன்ட்டு 3 வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? 4 கோடி பேர் தமிழ்நாட்டில் வறுமை கோடி கீழே இருக்காங்களா? உங்களுக்கு புரியுங்களா? நான் 1000 ரூபா வாங்குறேன்னு, என்னுடைய பிள்ளைங்க ஏழை தானே, நான் ஏழை. அப்போ என்னுடைய பிள்ளைங்க ஏழை தானே, நான் ஏழை, என்னுடைய கணவர் ஏழை தானே. அப்போ 3 பேர் ஏழை தானே. அப்போ 1,32,00,000 பேர் வாங்குறாங்கன்னு 3,96,00,000 பேர் ஏழையா தமிழ்நாட்டில்? அப்போ 1000 ரூபா இல்லை, 2000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க, 3000. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுங்க. இந்த 1,32,00,000 ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்க. தகுதியற்றவர்களுக்கு வந்து கொடுக்காதீங்க, தகுதியானவர்களுக்கு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தான் எல்லா ஸ்கீமும். இடஒதுக்கீடு வேணுமானா வேண்டாங்கன்னு சொல்லவே கூடாது. தகுதியானவர்களுக்கு போய் ஒரு செருப்பு தைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, அவருடைய குடும்பத்துக்கு இடஒதுக்கீடு தேவை. எங்கள் அப்பா IAS, எனக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை, நான் பட்டியலும் சமூகமாக இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு கிடையாதுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா IAS ஆஃபீஸரோட பையனுக்கு படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் வாய்ப்பு இருக்குது. அதே சமூகத்தை சேர்ந்த செருப்பு தைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கிடையாது. அப்போ அவர் கொடுக்கணும். ஏழைகளுக்கு கொடுங்க, பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுங்க, கஷ்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு கொடுங்க. நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி செய்யாதீங்க. ஆனால் வந்து இதை பற்றி தாவேக்கா இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க இல்லையா சார்? சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த ஆரம்பம் அப்படி தான் இருக்குது, செஞ்சாருன்னா மகிழ்ச்சி தான். அவர் வந்து ஆரம்பம் வந்து நான் வந்து அதுக்கு தான் டைம் கொடுங்க, என்னை நம்புங்க, எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுலாம் இதுக்கு தான் நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணாருன்னா அது மக்கள் வரவேற்பார்கள். இந்த பதவியேற்பு விழாவில் நிறைய விதமான கேள்விகள் இருந்துச்சு. ஏன் வந்து எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவே இல்லை? திமுகவும் பங்கேற்கல, அதிமுகவும் பங்கேற்கலங்கிற ஒரு கேள்வி. திமுக சுத்தமாக விரும்பலை. இது வந்து எப்படியாவது தடுத்துறன்னு பார்த்துச்சு. அவர்கள் வந்து எதிர்பார்க்க அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதிமுகவும் திமுகவும் தான் தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பாயிண்ட்.
வேற ஒரு கட்சி வந்துருச்சுன்னா அவங்களால வந்து சமாளிக்க முடியாதுங்கிற நிலைமை. அதனால தான் பாஜக வளர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க, தேமுதிக வளர விடாமல் பார்த்துட்டாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3வது கட்சி வந்து எதாக இருந்தாலும் எனக்கு உனக்கும் பேசிக்கிடும். இன்னொருத்தர் என்ட்ரியை போட்டுட்டாருன்னா 2 வேலை யாராவது ஒருத்தருக்கு ஆபத்தாயிரும். இதுதான் வந்து உலக வழக்கம்னா பார்த்துருவோம். வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் இருந்தாங்க. காங்கிரஸை காலி பண்ணி கம்யூனிஸ்ட் எமர்ஜானாங்க. கம்யூனிஸ்ட்டும் திரிணாமுலும் இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் காலி பண்ணி திரிணாமுல் எமர்ஜானாங்க. இப்போ திரிணாமுலும் பாஜகவும் இருக்கிறாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸும் கிடையாது, கம்யூனிஸ்ட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து எமர்ஜானாங்க, கம்யூனிஸ்ட் காணாமல் போனாங்க. காங்கிரஸும் திமுகவும் இருந்தாங்க. காங்கிரஸ் காலியாச்சு, திமுக நின்றுச்சு. திமுகவும் அதிமுக வந்து நிற்குது. இப்போ அதிமுக 3வது பேருக்கு, தாவேகாவும் திமுக நிற்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? 2 பிளேயர் தான் இருக்க முடியும். 3வது பிளேயர் வந்து பின்னாடி தான் சட்டை போட்டுட்டு இருக்க முடியும். அப்போ 3வது பிளேயர் வந்துட்டாங்கனாலே யாரோ ஒருத்தருக்கு ஆபத்து. அது திமுகவுக்கு இருக்கலாம், ஆபத்து அதிமுக இருக்கலாம். இவங்களுக்கு தான் ஆபத்து சொல்ல முடியாது. அப்போ அந்த ஆபத்து வந்துடக்கூடாங்கிறத 2 பேருமே முனைஞ்சாங்க. அதனால திமுக அதை விரும்பல, அதிமுக அந்த கணக்கில் தான் இருந்தாங்க. அதனால வரலையானது தெரியல. அதிமுகவில் இன்னமும் நிறைய உள்ள வந்து சேர்னிங் நடந்துட்டு இருக்கு, உள்ள நிறைய டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்கு நினைக்கிறேன். நம்ம என்ன செஞ்சிருக்கணும், என்ன செய்ய விட்டோம், என்ன செய்ய போறோம் டிஸ்கஸ் நடந்துருக்கு. அதனால வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். திமுக பொறுத்தளவு விரும்பல, நம்ம கம்முனா பார்க்கணும். இது வரவிடாமல் தடுக்கணும், இப்படியா முயற்சி பண்ணி பார்த்தாங்க, நடக்கல. ஆனா வந்து முன்னாள் முதல்வர் கட்டாயம் பங்கேற்கணுங்கிற மாதிரியான எந்த ஒரு நிபந்தனையும் மரபுலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. வருவாங்க சில பேர். நீங்கள் ஜெயலலிதா பதவியேற்ற போது ஸ்டாலின் வந்திருக்காரு, கலைஞர் வந்திருக்காரு, கலைஞர் பதவியேற்ற போது மொத்தம் வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து மேண்டேட் கிடையாது, அதெல்லாம் கட்டாய விதிமுறை கிடையாது. கவர்னர் இருக்கணும் பதவியேற்புக்கு, சரிங்களா? பதவியேற்கிற முதலமைச்சர் இருக்கணும், அமைச்சர் பெருமக்கள் இருக்கணும், தலைமைச் செயலர் இருக்கணும். வேறு யார் இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஓகே, கடைசி நேரத்தில் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த திருமாவர்கள் ஏன் பங்கேற்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து பார்க்குறேன்னு திரு விஜய் சொன்னார். முதலமைச்சரை பதவியேற்ற பிறகு வாங்க நம்ம சந்திப்போம் சொல்லி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. திருமாவளவன் உள்ளிட்ட ஒரு 4 கட்சிகள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. 8 எம்எல்ஏக்கள், 2 கம்யூனிஸ்ட் கட்சி, IUML, VCK, இந்த 4 பேரும் திமுகவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி கையாளுகிறார் அப்படிங்கிற பொறுத்து இவர்கள் ரியாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் காங்கிரஸ் கட்சி இல்லை பிரச்சனை, அவங்க வந்து பரிபூர்ண ஆதரவு கொடுத்துட்டாங்க, ராகுல் காந்தி கூட வந்து உட்காந்துட்டார். அதனால் அங்கே பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே இருக்குன்னா இவங்க டிஎம்கேவை எவ்வளோ அப்போஸ் பண்ணுறாங்கிற பொறுத்து மாறும். ஏன்னா இந்த 4 கட்சியும், இந்த 8 எம்எல்ஏக்களும் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் தாவேகா ஆட்சி அமைக்க உதவுகிறோம், ஆனால் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ திமுகவை தாவேகா ஆட்சி தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சீண்டினால் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, நம்மளே ஒரு நேர்காணலில் பேசியிருக்கோம். எக்ஸாக்டா 118 எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி அமைக்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ என்ன ஆகும்? 120 நிலைமை. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது திருச்சி கிழக்கில் ராஜினாமா பண்ணிட்டார், விஜய் பண்ணிட்டார், சரிங்களா? ஆமாம், இல்லை 117 120 அவங்கள்ட்ட இருக்குது. 120 வந்து திருச்சி கிழக்கு கழிச்சு விட்றோம். உங்களுக்கு மொத்தம் உங்களுக்கு வேறு கணக்கு சொல்லியிருப்பாங்க. 107 மொத்தம் மெம்பர், 108 இருந்துச்சு, நபர்களாக 107, சரிங்களா? 5 காங்கிரஸ், ஸோ வந்து 112, 8 வந்து இவங்க 4 கட்சி சொல்லியிருக்காங்களே, ஸோ 120 பேர் இப்போ இருக்கிறாங்க. 120 பேரில் 120 நம்பர் எண்கள் ஆட்கள் இருக்கிறாங்க. 120 ஒருத்தர் சபாநாயகர், சரிங்களா? அப்போ 119 இப்போ இருக்கிறாங்க. 119ல் 2 பேர் கோச்சிட்டு போனாலும் பிரச்சனை ஆயிடும். 2 கட்சி கோச்சிட்டு போச்சுன்னா இன்றைக்கி ஆட்சிக்கு ஆபத்து. 2 கட்சி திருமாவளவன் 2 கம்யூனிஸ்ட் மட்டும் கோச்சிக்கிட்டாங்க, 4 நம்பர் காலி. IUML விடுதலை செய்து வாபஸ் வாங்கிட்டாங்க, 4 நம்பர் காலி. அப்போ பெரும்பான்மைக்கு 2 தான் கூட இருக்காங்க. 118 தேவை, 120 வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான பொசிஷன் தான். மற்ற விஷயங்கள் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, ஒருவேளை தாவேகா திமுக ஒழுங்காக நடத்தலை அப்படின்னா இவங்க கோச்சிட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க திமுக கூட தொடர்றேன்னு சொல்லியிருக்காங்களே. ஓகே, அப்படி நடந்தா என்ன ஆகும்? ஒருவேளை இவங்க போயிட்டாங்க, சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அது என்ன பார்ப்போம். அது எமர்ஜாம் அடுத்த பேட்டிக்கான கண்டென்ட் வச்சுக்கணும். திரும்ப அவர்கள் வந்து தாவேகாவோட ஓகே நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, குடியரசருடைய ஆட்சி நடந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி நடந்துடக்கூடாது, அதுக்காக நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லும் பொழுது ஜனாதிபதியுடைய ஆட்சி நடந்தா அப்படி என்னவாகுங்கிற ஒரு கேள்வி மக்கள். ஜனாதிபதி ஆட்சி வந்தால் நல்லாட்சி வந்துடும். பட் வந்து அது டெமோக்ராட்டிக்கலாக மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட கவர்மெண்ட்டாக இருக்காது, அவ்வளோதான். நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக என்ன பார்க்குறோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இருக்குன்னு பார்க்குறோம். ஜனாதிபதி ஆட்சிங்கிறது கான்ஸ்டியூஷன் படியே ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான். ஒரு ஏற்பாடு சரியாக இல்லைன்னா நடுவில் வந்து ஒரு கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறது தான். ஸோ ஜனாதிபதி ஆட்சிங்கிறது ஒரு விதியாக மாற முடியாது. ஜனாதிபதி ஆட்சிங்கிறது விதி விலக்கு, அவ்வளோதான். ஆனால் ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தது மூலமாக திருமாவளவன் காட்ட நினச்ச பிம்பம் என்னென்ன, பாஜக பின்னாடி இருந்து வருது, கொல்லைப்புற வழியாக வருது, புறவாசல் வழியாக வருது அப்படிங்கிறது தான். அவர் தான் நேற்று சாயந்தரம் லெட்டர் கொடுத்துருக்காரு. அவர் 5ஆம் தேதி லெட்டர் கொடுத்தான்னு யார் இந்த கேள்வி கேட்க போறா? லெட்டரை கடைசியாக கொடுத்தது அவர். அப்புறம் ஆட்சி வந்துடக்கூடாது, ஜனாதிபதி வந்துடக்கூடாது, பாஜக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா அர்த்தம். இந்த 120 நேற்று காட்டினாங்கல்ல, நேற்று 120 காட்டின உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டார், அங்கேயே கையிலே கொடுத்துட்டார்.
அங்கேயே கீழே ஒரு திரு விஜய் அவர்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாளை காலைல 10 மணிக்கு பதவி ஏற்புன்னு சொல்லிட்டார். திரு ஆளுநர் ரெடியாக இருந்தாருக்கு தான் தெரியுதே. நீங்கள் 120 காட்டலை. திருமாவளவன் ரொம்ப லேட்டாக கொடுத்தாரு. அவர் லேட்டாக கொடுத்துட்டு இவங்க வர பார்க்குறாங்க, இவங்க போக பார்க்கன்னு சொல்கிறது ஒரு அபாண்டம். அது பொலிட்டிக்கல் கமெண்ட். இவர்கள் சப்போர்ட் கொடுத்துருந்தா முத நாளே ஆட்சி அமைக்க கூட்டிருக்கு போகிறார். 5ஆம் தேதி சொன்னாரா, 4 முறை பார்த்துட்டாரு ஆளுநரை, 3 முறை அதில் கிளைம் பண்ணார். முதல் முறை கிளைம் பண்ணும்போது கையெழுத்து போட்டிருந்தாலும் இந்த பிரச்சனை கிடையாது. அப்போ கையெழுத்து போடாமல் இருந்தது இவர்கள், ஆனால் ஆளுநர் மேலே பழிய போட்டாங்க. ஓகே, ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் களமாகத்தான் இருக்குது. அதுவும் விஜய் அவர்கள் வந்ததுனால ஒரு கூடுதல் அதிசயங்களும் நிறைந்திருக்கு. மக்களும் நிறைய பேர் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னமும் காத்திருக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி.